Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வாணியம்பாடி அருகே அண்ணா நகர் பகுதியில் வாழை மரங்களை யானை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ஆந்திராவில் இருந்து வந்த காட்டு யானை ஒன்று தும்பேரி அடுத்த அண்ணா நகர் பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் புகுந்தது. அங்கிருந்த வாழை மரங்களை சேதப்படுத்திய யானை தண்ணீர் பைப்புகளை உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து வந்த வாணியம்பாடி வனத்துறையினர் யானையை கண்காணித்து வருகின்றனர். காட்டு யானையால் சேதத்தை சந்தித்துள்ள விவசாயிகள் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பன்னியால் நிறைய கலக்காங்களும் கரும்புங்களும் நல்லா சேதப்படுத்திருந்துச்சு. இப்போ இந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா யானை தூந்து வாழை மரம் தென்னை மரம் விவசாயத்தை நாசம் பண்ணிக்குது. இதுக்கு மேலே எங்களுக்கு அபாயம் இன்னும் என்ன வரும்னு நினச்சிங்கன்னா, இரவு நேரத்தில் கரண்ட்டு சப்ளை வருதுன்றதுனால நைட்டு பகுதியில் தான் நாங்கள் தண்ணி கட்டுவோம் நிலத்துங்களில். எங்கள் உயிருக்கு உத்தரவாதமாக தெரியல இந்த ஏனையால் இருக்கிற ஒரு அபாயத்தினால. இது நேற்று எனக்கு ஒரு 4 மணிக்கு தெரிஞ்சதுக்கு வனத்துறைக்கு சொல்லும் போதும் வனத்துறை நேற்று 4 மணிலேருந்து சுற்றி பார்வையோட பண்ணின்னு தான் இருக்கிறாங்க. நைட்டு முழுசும் சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. இது உடனடியாக எல்லாரும் கவனத்துக்கு கொண்டு இந்த ஏனையை அரசு நடவடிக்கைப்படி எங்களுக்கு காட்டுவோங்கிற ஏனையை துரத்தி காட்டுக்கு அனுப்புவோம். அது சுற்றி ஆந்திரா பகுதியில் போட்டுக்கிற மாதிரி எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக அந்த சுற்றி அந்த கரண்ட்டுனுடைய மின்சாரத்தை கம்பத்தோரம் பயன்படுத்தி அந்த ஃபாரஸ்ட் ஓரம் பயன்படுத்தி எங்கள் விவசாயத்துக்கோ எங்களோட உயிருக்கோ உத்தரவாதத்துக்காக நடவடிக்கை எடுத்து எங்களை விவசாயத்தை வாழ்வாதாரத்தை காப்பாற்றினா தான் அந்த பயிரை காப்பாற்ற முடியும், எங்கள் மக்களை காப்பாற்ற முடியும். இந்த இழப்பீடுன்றது பார்த்தீங்கன்னா அந்த இழப்பீடு எவ்வளோ கொடுத்தாலும் எங்களுக்கு சரியான நிகழ்தாக இல்லை. இந்த பயிரை நாங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி எடுத்துன்னு போய் பயன்பாட்டுக்கு கொண்டு போனதான் சரியான காசு. இந்த மரத்துக்கு கொடுக்க வேண்டியானதோ இந்த தென்னஞ்செடி கொடுக்க வேண்டியான இழப்பு எங்களுக்கு போதுமானதாக இல்லை. எங்கள் பயிரை காப்பாற்றிட்டு அது வராமல் தடுத்து காப்பாற்றி கொடுத்தா மட்டும் போதும். இழப்பீடுன்றது எங்களுக்கு அது ஒரு கொஞ்சம் கூட அது சரியான படி எங்களுக்கு சேர்றதில்ல. ஏற்கனவே விவசாயம் பண்ணிருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கு. நைட்டு ஃபுல்லாக சேதாரம் ஆகிட்டு இருக்குது. வாழை தென்னை எல்லாமே 2 நாள் போயிருக்குது. இப்போ இந்த சேதாரான பயிர்களுக்கு எல்லாம் எதனா நிவாரணம் எதனா கிடைச்சா நல்லாயிருக்கும். ரொம்ப யானை ரொம்ப நஷ்டம் பண்ணிட்டு இருக்குது. அதை தடுத்து நிறுத்துங்க. ஏறு ஓட்டுறதெல்லாம் ஒரு 50 நேரத்துக்கு ஆகிப்போச்சு. இவ்வளோ நஷ்டீடு பண்ணிட்டு இருக்குது யானை. என் கோரிக்கை எதனா நஷ்டீடு கொடுங்க சார்.